நீ எல்லாம் ஒரு பொண்ணு. நாட்டு மருந்து 20 ரூபா 30 ரூபா பவுடர் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் நான். எனக்கு வந்து சுகர் இருக்கு, பிபி இருக்கு. ஏன் சார் அழுகுறீங்க? இவங்க ரெண்டாவது, ரெண்டு இளையமாக இன்னும் 2 பேர் இருக்காங்க. என்ன 2 பேர் இருக்காங்க. அவரோட பேச்சில் ஒரு பயங்கர ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. தம்பிக்கு எல்லாத்துக்குமே சிரிப்பு தான். ஆனா தம்பி உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான். பீகார்ல இருந்து ஒரு பையன் அங்க வந்து வேலை செய்யறான். செவனேந்தானா போய்க்கிருந்தேன். பேசினா கூட பேச மாட்டாங்க. யாரு இவங்க 3 அக்கா தங்கச்சியுமே விரோதி மாதிரி பாக்குறது. அது என்னமோ தெரியல. அங்க கல்யாணம் பண்ணின்னு போ சொல்லலாம் ஓடியாந்து அழுதா. அப்படிலாம் அழுதா. எல்லா மேட்ரையும் இதுகிட்ட சொல்லி அனுப்புது. இது என்ன சொல்லிக்குது, செல்ல போட்டு அவனை வர சொல்லு பார்க்கலாம் வீட்டாண்ட. ஜாதி வேணா மதம் வேணாம். நான் வந்து எப்பயுமே சோஷியல் டைப். நான் வந்து டிரான்ஸ்போர்ட்ல வேலை செய்தாரு, பப்ளிக் சர்வீஸ். எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் மேடம். என்னால ஒன்றும் முடியல, கை காலெல்லாம் உதறது. இதெல்லாம் ஏன் சார் அழுகுறீங்க? இவ்வளவு நடக்குது, கண்ணுக்கு தெரியாத அந்த ஊர்ல என்னென்ன நடக்குமோ. ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? வீடு தேடி வந்து நான் வெட்டுவேன். சரியா? நல்லாதான் பாத்துறாங்க. அதனால எதுவும் சொல்ல நான் பிடிச்சிருக்கு. எப்படி இருந்தாலும் யாருக்குன்னா ஒருத்தர் கல்யாணம் பண்ணி தான் தர போறீங்க. அதுக்கு நான் பிடிச்சிருக்கு சொல்றேன். இவங்களுக்கே பண்ணி தரலாம்ல. நம்ம வேற வீட்டுல போய் பிறந்துக்க வேண்டாம். பழக்கம் ஆச்சு. உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க பார்க்கலாம். சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு. அது எப்படி பார்த்த உடனே பிடிக்கும்? அது கொஞ்சம் சொல்ல. பார்த்த உடனே உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வரலாமா, எனக்கு மட்டும் வரக்கூடாதா? எனக்கு ஏன் ஓகே சொன்ன? என்ன பிடிச்சிருந்தது உனக்கு அவர்கிட்ட? நான் சொன்னா கேட்பாரு. நீ சொன்னா கேட்பாரா? நான் அவர்தான் வேணும் சொல்றேன். ஆனா வீட்டுல வேணாம் சொல்றாங்க. வீட்டுல வேணாம் சொன்னா நீ என்ன பண்ணறதா இருக்க? நாங்க பேச மாட்டோம், பார்க்க மாட்டோம் அப்படி சொல்றாங்க. எனக்கு அவரும் வேணும், இவங்களும் வேணும். என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி. என் உயிரை அவர் இல்லாம வாழ முடியாத ரேஞ்சுக்கு பேசுற. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? உனக்கே சிரிப்பு வருது பாத்தியா? சிரிக்கிற, நீ அழுவுற, சிரிக்கிற. என்னதான் முடிவில் இருக்க நீ? எனக்கு அவர்தான் வேணும். அவர் வேண்டான்னு சொல்றாங்க உங்க வீட்டுல இருக்கு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. அதெல்லாம் எவ்வளவு காப்பாத்தி வச்சிருக்கோம். சுனிதா, இந்த கேள்வி எல்லாம் அவங்களே கேட்டுக்கலாம் மேடம். கேட்டுடலாமா? வர சொல்லுங்களேன். நம்மளை மட்டும் பதட்டமாவே வச்சிருப்பாங்க. ஷோ, அழுவாதீங்க ப்ளீஸ். எனக்கு வருத்தமா இருக்கு நீங்க அழுவுறத பார்த்தா. நாளைக்கு இவன் கூட போய் அவன் செத்துட்டான்னா என்ன பண்ணுவேன்? அப்படியெல்லாம் சொல்லாத. சொல்றேன் மேடம். ஏன் போய் சொல்றீங்க? போய் சொல்றத விடுங்க. நீங்க பொம்பளைக்கு அடக்க இருக்கும், அகம்பாவ இருக்க கூடாது. எப்படி 10 வயசுல நீங்க 10வது படிப்பீங்க? அது வாய்ப்பு இல்லையே. வாய்ப்பு இல்ல. அப்புறம் 17 வருஷம் அப்ப நீங்க வந்தப்ப உங்களுக்கு 13 வயசுன்னா இப்ப 30 வயசு உங்களுக்கு. எல்லா இன்ஃபர்மேஷனும் தப்பு. இந்த பாரு சுனி, பாரு நம்ம பையன் சொன்னா கேட்டுடுவான். அவனுக்கு புரியுது. பேச மாட்டான். இவதான் சொன்னா கேட்க மாட்டான். ஆஹா, அத பாத்தீங்களா? நீ உன்னை பத்தி மட்டும் யோசிக்கிற, என்ன பத்தி யோசிட்டியா? பதில் சொல்லு. கார்ல என்ன சொன்ன நீ? சரி, நான் நம்பர் தரேன். அந்த நிமிஷத்தை நானே இல்லைன்னா நீ என்ன பண்ணுவேன்? சும்மாறா. என்ன பண்ணுவேன்னு
என்ன பண்ண ஒன்றும் பண்ண முடியாது. சாவுதான், 2 தான் முடியும். பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காத. நான் கொஞ்சம் ரக்கடான ஆளு. அதெல்லாம் நீ இப்போதைக்கு உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க அது கேளு. இது அப்பயே சொல்ல வேண்டியதானே. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அசட்டா சொல்றேன். புரிஞ்சிக்கும். உனக்கு மட்டும் தான் பிரச்சனை, இல்லை யாருக்குமே பிரச்சனையே கிடையாது. மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துல கொடுத்தா பார்க்குறியா என்ன நடக்கும்னு பார்க்குறியா நீ? நான் முடிவு எடுக்கிறதுக்கு இது எதுவுமே இல்லை. அப்போ வா போகலாம். பொண்ணு என்ன சாவணமா? புரியல எனக்கு. பாப்பலாம் நீ எனக்கு புரியல. இந்த என்ன சொல்றாங்க அதை கேளுங்கண்ணே. அதை அப்படியே சொல்ல வேண்டியதானே. இதெல்லாம் வேணாம். எப்போ ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? மேடம் உங்களுக்கு புரியாதா இப்போ? எனக்கு நல்லா புரியும், சொல்லுங்க.